வணக்கம் நேயர்களே, புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக எழுத்தாளர் திரு ஞானி அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் நம்மோடு இணைகின்றனர். வணக்கம். முதல் செய்தியாக இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் நிகழ்ச்சியில மொழி பிரச்சனை உருவாகி இருக்கு. திரு ஞானி, லண்டன்ல நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சி, இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் நடத்தக்கூடிய அந்த நேற்று இன்று நாளை அப்படிங்கிற ஒரு இசை கச்சேரியில இந்தி பாடல்கள் அதிகம் பாடவில்லைன்னு சொல்லிட்டு இந்தி பேசும் மக்கள் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறாங்க. டிக்கெட் கட்டணத்தை திரும்ப தரணும்ன்ற கூட ஒரு வலிமையான ஒரு கோஷத்தை கூட அவங்க முன்னே எழுப்பியிருக்கிறாங்க. இது தொடர்பாக கடந்த சில நாட்களா சோசியல் மீடியாஸ்லையும் இந்த தமிழர்கள் எதிர்வினையாற்றாங்க, இந்தி பேசும் மக்களும் எதிர்வினையாற்றாங்க. இது ஒரு இந்தி தமிழ் மோதலா உருவெடுத்திருக்கு. இந்த நிகழ்ச்சியின் மூலமா நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது? இல்லை, இந்த மோதல் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குங்கிறது அடையாளம் தான். இது மோதல் இந்த நிகழ்ச்சியால் உருவாகவில்லை. ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிற ஒரு மோதல் இந்த நிகழ்ச்சியிலையும் வெளிப்படுகிறது. அந்த ஏற்கனவே அந்த மோதல் ஏன் இருக்குங்கிற காரணங்களை தான் நாம் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இந்தியை இந்தி பேசாத மாநிலங்கள் மீது திணிப்பது என்பதை மத்திய அரசின் துணையோடு இந்தி மாநிலத்துடைய மொழி வெறியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயம். அதன் விளைவாகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கங்கு வெடிக்கின்றன. இந்த நிகழ்ச்சியிலே பார்த்தோமானால் அது நேற்று இன்று நாளை என்று தமிழ் தலைப்பில் வைக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சி. அதில் தமிழ் பாடல்கள் இந்தி பாடல்களை விட எண்ணிக்கை குறைவு என்று தான் இப்போது இறுதிப்பட்டியல் வருகிற போது தெரிகிறது. இந்தி பாடல்களோடு ஏறத்தாழ 5-6 பாடல்கள் தமிழில் குறைவாகத்தான் இருந்திருக்கின்றன. இந்தி பாடல்கள் தான் அதிகம் இருந்திருக்கின்றன அப்படி பார்த்தாலும் கூட. ஆனாலும் இதை பற்றி சர்ச்சையை முதலில் எழுப்பியவர்கள் தமிழர்கள் அல்ல. இந்தி பாடல்கள் அதிகமாக பாடப்படவில்லை என்ற சர்ச்சையை சோசியல் மீடியாவில் எழுப்பியவர்கள் இந்தி சார்புள்ளவர்கள் தான் எழுப்பினார்கள். ஆனால் கடைசியில் பார்த்தால் அந்த பாடல் தான் அதிகம் பாடப்பட்டதாக பட்டியலிருந்து தெரிய வருகிறது. அப்படி என்றால் ஒரு பிரச்சனையே இல்லாத போது கூட ஒரு பிரச்சனையை உருவாக்குவது யார் என்று யோசிக்க வேண்டும். திரு சுமத், 16 பாடல்கள் இந்தி பாடல்கள் பாடப்பட்டிருக்கு, 12 பாடல்கள் தமிழ் பாடல்கள் பாடப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்தி பேசும் மக்கள் இதனை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா எடுத்து சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆக்குறது, ஒரு நாடு முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாத்தி இருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி புரியும்? நேற்று இன்று நாளைன்னு ஒரு டைட்டில் கொடுத்து போடப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு ஏன் 16 இந்தி பாடல்கள் வாசிச்சீங்கிறது தான் அங்க தமிழ் மக்கள் தான் நியாயமா அதுதான் நியாயமா நடந்திருக்க வேண்டியது. ஆனால் இது வினோதமா இருக்கு. ஆனா இது ஒரு பேட்டர்னா பாக்குறோம். நேற்று ஒரு ஆங்கில சேனல்ல நான் இந்த விவாதத்துக்கு போகும்போது ஒரு நபர் சொல்றாரு, வெளிநாட்டுல தேசிய மொழியில தானே ஒருத்தர் வாசிக்கணும், அவருக்கு அதாவது நாட்டுப்பற்றை எப்படி வெளிப்படுத்துவது எனக்கு புரியல. இதுக்கும் நாட்டுப்பற்றுக்கும் என்ன இருக்கு? இது தேசிய மொழி தேசிய மொழி இந்தி நேஷனல் லாங்குவேஜ் எங்கேயுமே அரசியல் சாசன சட்டத்தில் நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்லலையே. ஸோ இது ஒரு மைண்ட் செட். இது கவலை அளிக்கிற மைண்ட் செட். ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது அந்த இப்போ நவோதயா பள்ளிகள் போன்ற விஷயங்கள்லையோ இல்லை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இந்தியை கம்பல்சரியா கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சிகளிலோ வரும்பொழுது இது தொடர்ந்து ஆனா ஒன் திங் நான் பார்த்துருக்கிறது, அவங்களுக்கு நிஜமாவே புரியல. அவங்களுக்கு அதாவது அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நிஜமாவே இந்தி தான் தேசிய மொழி, அதான் அப்படிதான் சட்டம் சொல்லுதுங்கிற மனநிலையில அவங்க இருக்கிறாங்க. இல்ல, ஆனாலும் படித்தவர்கள் கூட அதே ஒரு மனநிலை, ஒரு வெளிநாட்டுல போய் ஒரு மிகப்பெரிய உயர் அந்தஸ்துல இருக்கக்கூடிய இந்தியை தாய்மொழியா கொண்ட மக்களும் இதே மனநிலையில இருக்கிறாங்கிறது போது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பாமர மக்கள் நீங்க சொல்ற கருத்துல இருந்தா நம்ம அதை ஏத்துக்கலாம். இவ்வளவு பெரிய உயர் அந்தஸ்துல படிச்சு வெளிநாட்டுல லண்டன்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இந்தி பேசக்கூடிய மக்களே இதை ஏத்துக்க முடியல, இந்தி தேசிய மொழின்னு சொல்றாங்க. ஒண்ணு இக்னரன்ஸ், அவங்களுக்கு அறியாமை. ரெண்டாவது சகிப்புத்தன்மை குறைந்திருக்கிறது, நிச்சயமா இன்டாலரன்ஸ். மூன்றாவது அந்த மனதை அதாவது இந்தியா பன்மொழி கொண்ட நாடு. இதுல கிட்டத்தட்ட நீங்க டைலக்ட் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 700 மொழி இருக்கிற நாடு. அந்த நாட்டுல பெரும் ஒரு 40% மக்கள் ஒரு மொழி பேசுறாங்க. அதுதான் தேசிய மொழியா எல்லாருமே பேசணும் அப்படின்னு 40% ஒரு டவுட்ஃபுல். இது அவங்க என்ன பண்றாங்க, இந்த போஜ்பூரி பேசுறவங்க, அந்த மைத்திலி பேசுறவங்க, அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு அவங்களுக்கு எல்லாம் இந்தி கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்குதுன்னு சொல்லி அந்த கணக்கு காட்டுறாங்க. அந்த கணக்கே எடுத்துக்குங்க. அப்போ 44% சொல்றாங்க. 56% பேசாதவங்க இருக்கிறாங்களே. அப்ப அவங்களுக்கும் இந்த நாடு அதாவது இந்த மொழியினுடைய அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதற்கு இந்த தொடர்ந்து முயற்சிகள் நடந்து, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றதுக்கு. ஸோ அந்த ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிப்போம். ஒரு ட்விட்டர்ல ஒன்று பார்த்தேன், ஒரு இந்திய மக்கள் வட மாநிலங்கள்ல இருக்கிற மக்கள் வேற ஒரு நாட்டுக்கு போறாங்க இல்லையா, இப்போ சைனா போய் எல்லாரும் இந்தி பேசணும்னு சொல்ல முடியுமா? இல்ல வேற ஏதாவது ஒரு ஜெர்மனி போய் எல்லாரும் இந்தி பேசணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு அந்த மனப்பக்குவம் இல்லை. அதாவது இந்த தென்னிந்திய மொழி அந்த மாநிலங்களில் இருக்கிற நபர்களுக்கு ஹிந்தி மேல்
பற்று, அதாவது ஹிந்தி அவர்களுடைய மொழி அல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. Why you can't learn Hindi? தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் தமிழ்ன்ற ஒரு மொழி ஒரு நீண்ட பாரம்பரியத்தோடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு தனி கலாச்சாரமாக இருந்து வருகிறது என்கிற பற்றி ஒரு பெரிய அறியாமையாக அங்கே இருக்குது. நேற்று இரவு கூட நான் ரயிலில் பயணம் செய்யும் போது ஒரு வட இந்தியர் என்னோட பயணம் செய்கிறாரு. அவர் வந்து நல்ல படித்தவர், நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல படித்தவர், பெரிய தொழிலதிபராக இருக்கிறாரு. அவர் வந்து அவருக்கு திராவிட கலாச்சாரம்ன்ற ஒன்று இருக்கிறது என்கிறதே அவருக்கு தெரியல. அவர் கேட்டால் அவருடைய பாடப்புத்தகங்களை சோழர்களை பற்றி நீங்கள் பாடப்புத்தகத்தில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன் நான் அவர்கிட்ட. சோழர்களை பற்றியெல்லாம் நான் படித்ததில்லைங்கிறாரு. அப்படிலாம் இருக்காங்களான்னு கேட்குறாரு. என்ன நாம் இங்கே வந்து அக்பர், அசோகர், சந்திரகுப்த மௌரியர் அத்தனை பேரை பற்றி நம்ம பாடங்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் பாடப்புத்தகங்களில் கூட தென்னிந்திய வரலாறுல இந்த வரலாறுகள்லாம் எதுவுமே கிடையாது. பாசிங்ல ஒரு பேரால ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா தளங்களையுமே இது இந்த மாதிரியான இதெல்லாம் தான் இருக்கு. அவங்களுக்கு வாசிப்பே இல்லை, அறியாமையே தான் பிரதானமா இருக்கு. இல்லை, இப்போ ஒரு இங்கிலாந்து நாட்டில் போய் இருக்கிறாங்க, ஒரு அந்நிய நாடு, அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டு மொழியை தான் பேசணுங்கிற ஒரு கட்டாயம் நிர்பந்தம் அங்கே இருக்கும். எல்லா விஷயங்களையும் அந்த மொழியில தான் அவங்க டீல் பண்ணணும். அங்கே போயும் இந்தி பேசும் மக்கள் ஒரு மொழி மேலே இவ்வளோ ஒரு பிடித்தமாக இருக்கிறத வந்து ஒரு மொழி வெறின்னு நாம் எடுத்துக்கிறதா? இல்லை, அவர்கள் மொழிவரி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அவர்களால் இந்த மொழிவரியை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக காட்ட முடியாது. அவர்களுக்கு சக இந்தியர்களுக்கு எதிராக தான் காட்டுகிறார்கள். அதான் நம்ம ரொம்ப பிரித்து பார்க்க வேண்டியது. அவங்க வந்து பிரிட்டிஷர்கிட்ட நீ ஹிந்தி கற்றுக்கிட்டு என்கிட்ட பேசுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. இவர்கள் தான் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் சக இந்தியர்கள்கிட்ட வந்து நீங்கள்லாம் உங்கள் மொழியை விட்டுருங்க, எங்கள் மொழியை கற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது இருக்குல்ல, அது இங்கே தான் நடக்குது. அதுதான் வெறியுடைய அம்சம். இல்லை, இப்போ அந்த மனப்பான்மை எங்க இருந்து தொடங்குது? அதிக எண்ணிக்கையில இந்திய நாட்டில் நாங்கள் வாழ்றோம், அதனால மட்டும்தான் இந்தியா வந்து ஒரு இந்தியாவின் தேசிய மொழியா பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அங்கே வருதா? இந்தியாவில் தேசிய மொழி என்று சொல்ல போனால் அரசியல் சட்டத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கிற 14 மொழிகளும் தேசிய மொழிகள் தான். இந்தி ஆட்சி மொழியாக மத்திய அரசுடைய ஆட்சி மொழியாக இருக்கிறது. அதே நேரத்தில் அது மட்டும் கிடையாது, இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை தவிர அந்தந்த மாநிலங்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாய்மொழி தான் அதனுடைய ஆட்சி மொழி. இது ரொம்ப தெளிவாக அரசியல் சட்டத்தில் இருக்கு. இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து கொண்டே இருப்பது தான் இந்த வெளிப்பாடு. இல்லை, அதாவது எப்படி இந்த வெளிநாட்டினுடைய ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் எப்படி கொடுக்கலாம் நியாயமா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பதில் என்னன்னா, இது வந்து எதுக்காக கொடுக்குறோன்னா, இப்போ சீனாவில் போய் நீங்கள் எல்லா சைனீஸும் ஹிந்தி பேசுங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அது என்ன அப்போது நம்ம வந்து நம்ம மாநிலங்களை வந்து நீங்கள் வெளிநாடோட ஒப்பிடுறீங்களான்னு கேட்பாங்க. அது அந்த மாதிரி இல்லை. அதாவது எக்ஸாம்பிள் என்னன்னா, இது வேறு ஒரு கலாச்சாரம், இங்கு மக்கள் வேறு மொழி பேசுகிறார்கள். அந்த ஆங்கிள் நான் சொல்றேனே தவிர இது வந்து ஒரு வெளிநாட்டோட ஒப்பிடுறதுங்கிறது ஈக்குவல் ஆகாது. அது எனக்கு தெரியுதல் இல்லைனாலும் இந்த நம்ம தமிழ் பேசுறவங்களுக்குன்னு ஒரு தனியா பண்பாடு கலாச்சாரம், இது ஒரு மொழிவழி தேசிய இனம். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மொழிவழி தேசிய இனம். தமிழ் மட்டும் அப்ப அங்க சொல்ல முடியாத அந்த மனப்பான்மை தமிழர்களிடத்திலையும் தென்னிந்தியர்களிடத்திலையும் சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை எங்க வருது, எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்கிறேன். இல்ல, எங்க ஆரம்பிக்குதுன்னா, அதாவது ஒண்ணு வந்து உருப்படிய நிச்சயமா ஒரு விஷயம் நான் சொல்றது வந்து அறியாமை, பெரிய அளவில் அறியாமை இருக்கு. ஆனால் அந்த அறியாமை மட்டும் அல்ல, அது வந்து ஒரு மெஜாரிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரத்தில் இருப்பது மெஜாரிட்டேரியனிசம் என்றால் பெரும்பாலான மக்கள், அதாவது பெரும்பாலான மெஜாரிட்டின்னு இல்லை, ஈவன் ஒரு 30% 40% மக்கள் ஒரு மொழி பேசுறாங்கன்னா அந்த மொழியை தான் மற்றவங்கெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு சிச்சுவேஷன். நீங்க இந்த எக்ஸாம்பிளே வந்து எடுத்து பாருங்க. இந்த ஆடியன்ஸ்ல ஒரு பெரும் பகுதி வந்து இலங்கை தமிழர்கள். இந்த லண்டன் ரஹ்மான் கான்சர்ட்ல இலங்கை தமிழர்கள் நேற்று நாளை நிகழ்ச்சியில, அந்த நிகழ்ச்சியில அவங்கள வந்து திருப்திப்படுத்துற மாதிரி வந்து திரு ரஹ்மான் அவர்கள் பாடக்கூடாதா? என்ன ஒரு அபத்தமான ஒரு வாதம். அதுலயும் 16 இந்தி, தமிழை விட இந்தி அதிகமா வாசிச்சிருக்காரு, 4 பாட்டு அதிகமா வாசிச்சிருக்கிறாரு. அதுக்கு அப்புறமும் நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இல்லை அப்படிங்கறத காட்டுறீங்கன்னா நிச்சயமா வந்து இது அடிப்படை காரணம் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள், அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள், அங்கே இருக்கிற அதிகாரிகள், அவர்கள் மனதில் வந்து அவர்கள்தான் இந்தியா அப்படிங்கிற பார்வை தான் இருக்கு. இல்ல, இவ்வளவு நாளா நம்ம அரசியல்வாதிகளை சொன்னோம், இந்தியை திணிக்கிறதுல வந்து அரசியல்வாதிகள் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, அரசுகள் எல்லாமே. ஆனா இப்ப இந்தி பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே இதே மனநிலையில இருக்கிறாங்கன்றது இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிய வருது. இல்ல, அந்த மனநிலையில தான் அவர்களை அந்த அரசியல்வாதிகள் பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதையும் நாம் சேர்த்து பார்க்க, அரசியல்வாதிகளுடைய பழக்கப்படுத்தல் தானே மக்கள் இருக்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மராத்தியை அவர்கள் மதிக்கவில்லை. மும்பையில் மராத்தி பின்னால் தள்ளப்பட்டு ஹிந்தி தான் ஆதிக்க மொழியாகிவிட்டது. பெங்காலில் பெங்காலி இவங்க மதிக்க தயாராக இல்லை. தமிழ்நாடு மட்டுமல்ல பிரச்சனை, உங்களுக்கு மேற்கே கிழக்கே பிரச்சனை இருக்கிறது.
ஏன் இப்ப சமீபத்துல பெங்களூர்ல மெட்ரோ ரயில்ல வந்து சைன் போர்ட்ஸ் எல்லாம் ஹிந்தியில போடணும்னு சொல்லி கன்னட மக்கள் வந்து அதுக்கு ஆட்சேபணம் தெரிவிச்சு, எதுக்காக இது மாநில அரசு பெரும்பாலான நிதி உதவியுடன் நடத்தப்படும் ஒரு திட்டம், இதுக்கு எதுக்கு கன்னடா சயின்ஸும் இங்கிலீஷ் சயின்ஸும் போருமேன்னு சொல்லிட்டு சில இடத்துல பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வெறும் தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் அல்ல. பல மாநிலங்களில் திரு ஞானி சொல்வது போல் பெங்கால் மாநிலத்திலையும் சரி, மராட்டிய மாநிலத்திலையும் சரி, இங்கேயும் சரி, எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு பிரச்சனை. இதுக்கு வந்து ஆக்சுவலா இது வந்து ஒரு இஷ்யூவாகவே மக்கள் மனசை வந்து மற்ற முக்கியமான விஷயங்கள்ல இருந்து டைவர்ட் பண்றதுக்காக கூட ஒரு இஷ்யூவாக நான் பார்க்கிறேன். ஏன்னா நேற்று வந்து இது எவ்வளவு பேர் வெளிநடப்பு செஞ்சாங்க? 10,000 பேர் போனாங்களா? 5,000 பேர் போனாங்களா? யாருமே செய்யலன்னு வேற ஒரு கருத்து இருக்கு. ரொம்ப இது வெறும் ட்விட்டர்ல மட்டும் சும்மா போட்டு விட்டாங்க அப்படின்ட்டு. நேற்று இன்னொரு ஆங்கில சேனல்ல என் கூட வந்து பேசின ஒரு நபர், நான் வெளிநடப்பு செய்தேன்னு சொன்னவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர். ஃபைசல் இக்பால்னு ஒருத்தர் நேற்று எங்க கூட வந்து வேற ஆங்கில சேனல்ல டிபேட் பண்றாரு. அதான் வெளிநடப்பு செய்தோம், ஏன் நீங்க எல்லாம் இந்தி பாட்டு வாசிக்கலன்னு. நீங்க எந்த ஊருங்க? நான் பாகிஸ்தானை சேர்ந்தவங்கிறாரு. சோ இது முழுமையாக மீடியாவால வந்து ஒரு ஹைப் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டோரி. இத பத்தி நமக்கு விவாதம் செய்யணுமா அப்படிங்கறதே எனக்கு ஒரு சொல்றதே ஒரு புது தகவலா இருக்கு. இப்ப நம்ம அதை ஒட்டி பார்க்கும்போது இதுல வந்து வட இந்திய தென்னிந்திய பாகுபாடு, இந்தி திணிப்புன்ற அந்த தளத்துல கூட இது பயணிக்குது. இப்ப நம்ம பலதரப்பட்ட ஒரு மொழிவழி தேசிய இனம் வாழக்கூடிய இந்தியாவில இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து எப்படி கையாளணும், எப்படி அணுகணும் பாக்குறது இல்லைங்க. மக்களிடையே சாய்ஸ், பீப்புள் ஹேவ் த சாய்ஸ். இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் விருப்பப்பட்டு இந்தி மொழி கத்துக்கலாம், எந்த மொழி வேணா கத்துக்கலாம், அது என்னுடைய விருப்பம். நீங்க ஏன் அதை வந்து கம்பல்சரி ஆக்கணும்? நீங்க வந்து பிரச்சனை எங்க வருது என்றால், இந்தியில் தான் நாங்கள் வந்து உங்க கம்யூனிகேஷன். இப்ப தமிழுக்கு வந்து அபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ்ல இருந்தே விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. We have got Tamil Nadu has been given exemption under official language rules. அது வந்து சட்டத்துல இருக்கு. சோ அதனால நீங்க வந்து மத்திய அரசினுடைய கம்யூனிகேஷன் எல்லாம் ஏற்கனவே ஆங்கிலத்துல வந்துட்டு இருக்கிற போது எதுக்கு வந்து மாத்தணும்? அது ஒண்ணு காரணம் இல்ல. தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து ஹிந்தியில கடிதம் அனுப்புறாங்கன்னு வச்சுங்க மத்திய அரசு, நாம பதில் கடிதத்தை தமிழ்ல அனுப்பினா நல்லா இருக்குமா உங்களுக்கு? புரியுமா? அடுத்தது அதுதானே செய்ய வேண்டியது. அடுத்தது மத்திய அமைச்சர்கள், மத்திய அரசு அதிகாரிகள் முடிந்தவரை இந்தியில வந்து பேசணும் அப்படின்னு ஒரு சமீபத்தில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. வெங்கையா நாயுடு கூட இந்தி வந்து இந்தியாவின் பெருமை, இந்திய மொழியை எல்லாரும் கத்துக்கணும், எல்லா மொழிகளும் இந்தியாவினுடைய பெருமை. இந்தி பெருமை இல்லைன்னு நம்ம யாருமே சொல்லலையே. இப்ப நம்ம வந்து நீங்க எல்லாம் இந்தி பேசக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? நீங்க கத்துக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? தாராளமா உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கத்துக்குங்க, யாருமே ஆட்சேபிக்கலையே. இந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துல யாராவது விருப்பத்தோட தமிழ் கற்றுக்கொள்கிற சூழ்நிலை இருக்கான்னு கேட்கிறோம். அதேதான். இப்போ நான் ஒரு டிபேட்ல நான் கேட்ட ஒரே கேள்வி, நீங்க பெங்களூர்ல நீங்க ஹிந்தியில ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க சைன் பெயிண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டெல்லியில மட்டும் 30 லட்சம் தென்னிந்தியர்கள், 30 லட்சம் தென்னிந்தியர்கள் அங்க வாடுறாங்க. ஏன் வந்து தமிழ்லயோ தெலுங்குலயோ கன்னடத்திலயோ மலையாளத்திலயோ டெல்லியில சைன் போர்டு போடுங்க. மலேசியாலயும் தமிழ் ஆட்சி மொழியா கூட இருக்கு. நீங்க என்னைக்கு டெல்லியில நீங்க தென்னிந்திய மொழிகள்ல போடுறீங்களோ அந்த தேதியில நாங்க தமிழ்நாட்டில ஏன் ஆட்சி மிக்க போறோம்? யாராவது ஆட்சி வைப்பாங்களா? எங்க டெல்லியிலேயே நாங்க வந்து தமிழ் மொழியில நாங்க ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம், ஏன்னா அங்க லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் மற்ற மாநிலங்கள்ல பிரச்சனை வருது? பெங்களூர்ல ஏன் பிரச்சனை உண்டாக்குறாங்க? சோ அதனால இந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து நீடித்திருக்கிற ஒரு பிரச்சனை. அதற்கு ஒரு மத்திய அரசு அனைத்து மொழிகளிலும் இந்தியாவுக்கு பெருமை, ஹிந்தி மொழி பேச வேண்டாம்னு யாருமே சொல்லல, ஆனால் திணிக்காதீங்க. சரி, இப்ப இந்த விவகாரத்தை நம்ம மொழிக்கு மட்டுமே பொருத்தி பார்க்க முடியுமா? இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப வட இந்திய தென்னிந்திய பாகுபாடும் அதிக அளவுல இருக்கு. இப்ப நம்ம ரஹ்மான் வந்து உலக அளவுல போய் ஆஸ்கர் விருது வென்று ஒரு உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞனா வரும்போது அவர் ஒரு இந்தியன்னு பாக்குறோம். இந்த ஒரு சின்ன இசை நிகழ்ச்சியில இந்தி பாடல்கள் அதிகமா பாடல, ஆல்ரெடி இந்தி பாடல்கள் அதிகமா பாடி இருக்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்வை மட்டுமே வைத்து அவர் ஒரு தென்னிந்தியர் தமிழர் அப்படின்ற ஒரு பாகுபாடை வைத்து ஒரு பிரச்சனை உருவாக்கப்படுதுங்கிறது வந்து இன்னும் அந்த நீர்வூத்த நெருப்பு மாதிரியான அந்த மோதல் இருந்துகிட்டே இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இல்ல, அவருக்கு வைத்து பாகுபாடு இல்ல, பாகுபாடு ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பாகுபாட்டுக்கு இப்ப அவர் பயன்படுத்தப்படுகிறார், அவருடைய நிகழ்ச்சியை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா பாகுபாடு ஏற்கனவே இருக்கு, நீர்புத்த நெருப்பாலாம் இல்ல, ஓப்பனாவே இருக்கு. என்ன சாம்பல் படிஞ்செல்லாம் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா இன்னமும் ரஹ்மான் வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியனா தான் அவர் தன்னை வந்து எல்லா கட்டங்களையும் காட்டிட்டு இருக்கிறார். ஆனா இந்தி பேசும் மக்கள் வந்து அவரை இந்த இடத்துல ஒரு தமிழரா இருக்கிறதுனாலதான் அவர் இந்த நிகழ்ச்சியில இது மாதிரியான காரணம் பண்ணிட்டாரு. அவர் உலக புகழ் பெற்றதுக்கு காரணமே பாலிவுட் சாங்ஸ்ல வந்து அவர் இசையமைத்ததுனாலதான் இன்னைக்கு உலக புகழ் பெற்று இருக்கிறாருன்னு பார்வையெல்லாம் அவங்க வைக்கிறாங்கல்ல. இல்ல, பாலிவுட் சாங்னால அவர் புகழ் பெற்று இருக்கிறது அவர் ஒன்றும் மறுக்கலையே. அவர் மறுக்கிறாரா என்ன? அதனாலதான் அவர் உலக அளவிலான ஒரு புகழை பெற்றிருக்கிறான்னு சொல்றாங்க. ஆமா, அவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால தான் அங்கெல்லாம் போய் பேச முடிஞ்சது அப்படின்னா, அதனால ஆங்கிலேயர்கள்லாம் அவருக்கு ஆங்கிலம் தெரிஞ்சதுனால தான் நாங்கள் அவர் அங்கீகரிச்சோன்னு சொல்லுவாங்களா?
ஹாலிவுட்லயும் அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. சோ அதனால வந்து இந்த ஹிந்தி மொழியில வந்து அவர் பாடல்கள் எழுதலைன்னா ரஹ்மான் யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்றது ஒரு அபத்தமான ஒரு வாதம். பாகுபாடு பத்தி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த தென்னிந்திய கலைஞர்கள் வட இந்திய கலைஞர்கள் இடத்துல அந்த பாகுபாடு இருக்கு. இப்ப இங்க எவ்வளவுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தாலும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா நடிகர் திரு சிவாஜி கணேசன், நாகேஷ், இளையராஜா, இந்த மாதிரி நிறைய கமல்ஹாசன் உள்ளிட்டோர் கூட வட இந்தியாவில் போய் சாதிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதுக்கு பாகுபாடு காரணம். ஈவன் விருது கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இதே மாதிரியான ஒரு பார்வை தொடர்ந்து முன்வைக்கப்படுது இல்ல, அதனுடைய ஒரு தொடர்ச்சியா இதை நம்ம பார்க்கலாமா? இல்ல, அது வந்து அந்த காலகட்டத்தில் அது வந்து நிச்சயமா வந்து ஓரளவுக்கு அது உண்மை இருக்கு அப்படிங்கறது சொல்லலாம். ஆனால் இன்று வந்து உலகமே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இப்போ தமிழ் கலாச்சாரம்ங்கிறது வந்து இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ மட்டும் வந்து ஒரு இருக்கிற ஒரு விஷயம் அல்ல. நம்ம ஒரு சிங்கப்பூரோ ஒரு மலேசியாவோ ஒரு கனடாவோ யூகேவோ எல்லா நாடுகளிலும் ஒரு பெரும் அளவில் தமிழ் பேசுற மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு திரைப்படத்தை கொண்டு போய் மற்ற இடங்களுக்கு சேர்க்கறது வந்து ஒரு மொபைல் போன்ல சேர்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி சேர்க்கும் போது மற்ற தென்னிந்திய வட இந்தியர்கள் மட்டுமல்ல, அனைத்து மொழி பேசுபவர்களும் ஒரு நன்றாக ஒரு திரைப்படம் இருந்தாலோ ஒரு இசை மியூசிக்கு என்ன சொல்றோம், மியூசிக் ஹேஸ் நோ லாங்குவேஜ், இசைக்கு மொழியே கிடையாது. அதுதான் நம்ம திருப்பி சொல்லிட்டு வருது. அதுக்கே வந்து மொழியை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த அடிப்படை பிரச்சனை திரும்ப வட இந்தியாவை சேர்ந்தவர்கள், அங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிற சக்திகள், அவங்க தொடர்ந்து அவர்களை தாண்டி இந்தியா இல்லை, அவங்கதான் இந்தியா, மீதி பேர்லாம் அவங்க கீழே இருக்கிற பாளையக்காரர்கள் மாதிரி தான் பாக்குறாங்க. புகழ்பெற்ற கலைஞர்களுக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமை தானே இருக்கு. இப்ப நம்ம உதாரணத்துக்கு திரு கமலஹாசன் எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியில அவர் நிறைய முயற்சி பண்ணாரு ஒரு மிகப்பெரிய கதாநாயகனா, முன்னணி கதாநாயகனா வருவதற்கு. ஆனா அந்த இடத்துல அவருக்கு உண்டான ஸ்பேஸை கொடுக்கல. இங்கே அவர் மிகப்பெரிய ஒரு உலக நாயகனா அவருடைய ரசிகர்களால் போற்றப்படுறாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல், இப்படிப்பட்ட ஒரு உலக நாயகன் போற்றப்படக்கூடிய கொண்டாடப்படக்கூடிய அவரது ரசிகர்களால் இருக்கக்கூடிய அந்த கலைஞனுக்கு அந்த வட இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு பாகுபாடுகள் வந்து நீங்க வந்து திரைத்துறையில வந்து பளிச்சுன்னு வெளியில தெரியுது. நீங்க தொழில்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இங்கிருந்து வடக்கே போய் பல்வேறு வட இந்திய நிறுவனங்கள்ல உயர் பொறுப்புகளுக்கு போறாங்கல்ல, அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல் அடுத்த பொறுப்புக்கு போக முடியாது. அந்த கட்டத்தில் பாத்தீங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க. இல்ல, அது அந்த கருத்து வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ரெண்டு காரணம் வந்து, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பல பிரதான தொழில் குழுமங்களில் தலைமை பொறுப்புல இருக்கிறதே வந்து தென்னிந்தியர்கள். தென்னிந்திய குழுமம், டாடா குரூப்ங்கிறது வந்து தென்னிந்திய குழுமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதனுடைய இல்ல அந்த மாதிரி பெரிய பணக்காரர்களை பட்டியலிட்டா தமிழர்கள் தென்னிந்தியர்கள் எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்ல, அதுக்கு காரணம் வந்து நீங்க அவங்க வந்து நம்மள வந்து கீழே அமுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு நேச்சுரல் ஒரு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி வந்து வட இந்தியர்கள்ல பல நூற்றாண்டு காலமாக அதிகமாக இருந்திருக்கு. அது ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது, கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்கள் சொன்னீங்க. இப்போ ஹீரோஸ் வந்து தென்னிந்தியாவிலிருந்து பெரிய அளவில் வந்து பாலிவுட்டுக்கு போய் வெற்றி பெறவில்லைனாலும் ஹீரோயின்ஸ் எவ்வளவு பேர் போயிருக்காங்க, ஏராளமா வெற்றி பெற்றிருக்காங்க. சோ அது வந்து சிஸ்டமேட்டிக்கா அவங்க தென்னிந்தியருக்கு வேற உளவியல் இருக்கு. இல்ல, வேறு எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு வேற உளவியல் இருக்கு. அங்க இருந்து இங்க வந்து வெற்றி பெறக்கூடிய கதாநாயகளையும் பார்க்கிறோம், இங்க இருந்து அங்க போய் வெற்றி பெறக்கூடிய கதாநாயகங்களை பார்க்கிறோம். கதாநாயகங்களை பொறுத்த வரைக்கும் உளவியல் வேற, திரைக்கலைஞர். இப்ப நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்பா பாடகி ஜானகி கூட புறக்கணிப்பின் காரணமா எனக்கு அந்த விருது வேண்டாம்னு பார்த்த அந்த சம்பவங்களையும் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த நிகழ்வு தொடர்ச்சியா இருக்காங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நிச்சயமா வந்து நீங்க இல்லன்னு சொல்றீங்க, ஆனா இந்த உதாரணங்களை நம்ம எப்படி எடுக்கிறது? இல்ல, அதாவது நாளை தென்னிந்திய நடிகர் ஒருவர் ஒரு வட இந்திய படத்தை, ஒரு ஹிந்தி மொழி படத்துல நடித்து அந்த படம் வெற்றி பெறுவதற்கு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்க தடுக்கிறது கஷ்டம். இன்றைய காலகட்டத்தில் அந்த படம் வெற்றி பெற்றால் நாளைக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அடுத்த 4 ப்ரொடியூசர் வருவாங்க, அவருக்கு 4 புது படம் கொடுப்பாங்க, அவர் ஒரு வெற்றி நாயகனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது திட்டமிட்டு ஒரு நபரை ஒரு மொழியில் வெற்றி பெற செய்யாமல் நாங்கள் தடுத்து விடுவோம்னு திட்டமிட்டு இப்போ இன்றைய காலகட்டத்தில் செய்வது கடினம். ஏன்னா ஈவென்ச்சுவலா யார் டிசைட் பண்ண போறாங்க? அதை மக்கள் தான் டிசைட் பண்ண போறாங்க. முன்பு ஒரு காலகட்டத்தில் ஒரு க்ளோஸ்ட் குரூப், ஒரு 10 கம்பெனி 15 கம்பெனி நினைச்சா வந்து ஒரு கேரியர், ஒரு நபருடைய கேரியரை தீர்த்து விட்டுறலாம். அந்த மாதிரி இந்த சூழல் இன்றைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு சின்ன நூற்றுக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிற மெத்தட்ஸ் 100 மெத்தட்ஸ் இருக்கு. தேசிய மொழி நினைக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மக்கள் அப்ப தென்னிந்தியிலிருந்து போறக்கூடிய கலைஞர்களை ஏத்துப்பாங்க நீங்க சொல்றீங்களா? இல்ல, ஏத்துக்கலையா அப்படிங்கிறது
பல காரணங்கள் பொறுத்து இருக்கு. வெறும் ஒரு அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு 10 பேர் நினைச்சுக்கிட்டு இவர் தென்னிந்தியர், இவருக்கு சான்ஸே கொடுக்காதீங்க, ஒழிச்சிருங்கன்னு சொன்னா, இன்று முன்னாடி ஒரு சிவாஜி கணேசனும் நாகேஷ் காலகட்டத்தில் அவர்களால் எப்படி இவர்களை புறக்கணிக்க முடிந்ததோ அந்த மாதிரி இன்னைக்கு செய்ய முடியாது. சரி, அந்த மாதிரி புறக்கணிக்க முடியாத அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சுமன் சொல்றாரு. வாய்ப்பு குறையில. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹிந்தி இண்டஸ்ட்ரி பெரும்பாலான முக்கியமான டெக்னீஷியன்ஸ் பூரா சவுத் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க, தென்னிந்திய டெக்னீஷியன்ஸ் தான். குறிப்பா சினிமாட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அங்க டாப் 15 பேர்ல வந்து கிட்டத்தட்ட 10 தமிழர்கள் நிறைய இருக்காங்க, குறிப்பா டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால போய் பணியாற்றுவதுங்கிறது நடக்குது. நாம் பேசுவது வேறு உளவியல் பற்றி. ஒரு வெகுஜன மக்கள், வட இந்திய மக்கள் மத்தியில தென்னிந்தியாவை பற்றி பார்வை எப்படி இருக்கிறது, அந்த பார்வை எப்படி கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பத்தி பேசுறோம். அந்த பார்வையில இந்தி தான் இந்தியா அப்படிங்கிற பார்வையில் தான் அவங்க இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. சரி திரு சுமந்த், இப்ப இந்த விஷயத்துல நம்ம பார்க்கும்போது இதே அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. லண்டன்ல இதே மாதிரி இன்று நேற்று நாளை நிகழ்ச்சியை வந்து இதற்கு முன்பாக அதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை சென்னையில நடத்தியிருக்கோம். சென்னையிலையும் அதிக அளவுல இந்தி பாடல்கள் பாடப்பட்டது, தமிழ் பாடல்கள் அதை விட குறைவாதான் பாடப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இங்க வந்து அந்த அளவுக்கு உண்டான ஒரு எதிர்ப்பு வெளிவரல. அப்ப தமிழர்கள் இடத்துல சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறதா, இதனுடைய விளைவு தாக்கம் எப்படி இருக்கும்? இல்ல, தமிழ்நாட்டுல நிச்சயமா வந்து சிறிய அமைப்புகளை வந்து நம்ம விலக்கி வச்சுட்டோம்னா பெரும்பாலான மக்கள் வந்து சகிப்புத்தன்மையோட தான் இருக்கிறாங்க. சில அமைப்புகள் தொடர்ந்து வந்து அந்த அமைப்புகளுக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்காததே வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய சகிப்புத்தன்மைக்கினுடைய ஒரு எடுத்துக்காட்டு நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா இல்லைன்னா இந்த அமைப்புகள் இந்த மற்ற மாநிலங்கள் மக்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற அந்த ரீதியாக வந்து வரும்போது அவர்களுக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கல. அந்த 1%, 1.5% மேல் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காத ஒரு காரணமே வந்து தமிழ்நாட்டில் மக்கள், பெரும்பாலான மக்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறது. நாங்க வந்து யாரையும் வந்து நாங்க எதிர்த்து இல்லை, ஆனால் எங்கள் மேல் உங்கள் மொழியை, உங்கள் கலாச்சாரத்தை திணிக்காதீங்கன்னு தான் மக்கள் சொல்றாங்களே தவிர, மக்கள் வந்து மற்ற மொழிகள் எல்லாம் நாங்கள் நிராகரிக்கிறோம், யாருமே வரக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லலையே. தமிழர்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகம் இருக்கு. மும்பைக்கோ டெல்லிக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ போனா அங்க போய் வந்து ஹிந்தி தெரியாம நான் அவர்களோட உறவாடுவதற்கு அவங்க என்ன வந்து தொல்லை பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நெஞ்சம் தொல்லை பண்ண மாட்டாங்க. நான் ஹிந்தி பேசாமல் இருப்பதற்காக எனக்கு கடுமையான தொல்லை இருக்கும். ஆனால் இன்னைக்கு பீகார், ஜார்க்கண்ட், உத்தரகண்ட், அதுக்கப்புறம் நேபாளிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இங்கே வரதுக்கு முன்னால் தமிழ் படிச்சுட்டெல்லாம் ஒன்றும் வரதில்லை. அவங்க இங்கே வந்தவங்க கூட தமிழ் கற்றுக்கொள்வதில் பெரிய முனைப்பும் காட்டுவதில்லை. ஆனால் அவர்களை நம் ஏற்றுக்கொண்டு அவர்களோட நம்ம பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். நமக்கு அவங்க மொழி தெரியாமலே கூட அவங்களோட உருவாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்முடைய சகிப்புத்தன்மை தான் அது காட்டுது. இல்லை, இப்போ இந்த சகிப்புத்தன்மையுடைய விளைவு போக போக அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். நாம் தொடர்ந்து சகிப்புத்தன்மையோடு இருப்போம், அவங்க தொடர்ந்து சகிப்புத்தன்மை இல்லாமல் இருப்பாங்க. இது பெரிய அரசியல் மோதலாக வெகு விரைவிலே வரக்கூடும். இல்ல, என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து அவர்களிடையே ஒரு சகிப்புத்தன்மை வருமா அப்படின்னு ஒரு பாசிட்டிவா நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. நம்ம விரும்புறோம், அது விரும்புறோம். நடக்குமா அப்படிங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்கணும். சாதாரண கட்டிட தொழிலாளியோ ஒரு உணவகத்துல வேலை பார்க்குற ஒரு தொழிலாளியோ வந்து இந்தியில தான் நம்ம கூட பேசுறாரு. இப்போ ஒரு கடைக்கு போனா கூட, ஒரு அண்ணாச்சி கடைக்கோ இல்ல வேற யாராவது கடைக்கு போனா கூட, அவர் கடை உரிமையாளர் வந்து ஹிந்தியில பேசுறாரு, இவரும் ஹிந்தியில பேசுறாரு. அப்ப அவர் ஒரு வணிக நோக்குல அவர் வந்து அந்த மொழியை கத்துக்கிறதுக்கு ஆயத்தமாயிடுறாரு. ஆனா இங்க வந்து வேலை செய்யக்கூடியவங்க அந்த ஆயத்தத்துக்கு தயாராக மாட்டேங்கிறாங்க. அப்ப சகிப்புத்தன்மையுடைய அளவு இந்த அளவுக்கு வேறுபாட்டுல இருக்கு. இல்ல, இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சென்னை போன்ற ஒரு நகரத்துல பல சாதாரண ஹோட்டல்ல போனீங்கன்னா கூட பல நபர்கள் ஹிந்தியில தான் பேசுறாங்க. அந்த ஹிந்தியில பேசுறவங்க ஹிந்தி தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஆனால் ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு டைம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் தமிழ் அவங்களும் கத்துக்கிறாங்க. வேற நிர்பந்தம் அந்த மாதிரி இங்க வந்துட்டாங்க. மக்களுடைய ஒரு என்ன ஐட்டம் இருக்கு, என்ன சாப்பிட்றதுக்கு இருக்குன்னு கேட்டாங்க, அவங்க தமிழை டக்குன்னு இப்போ சிம்பிள் ஃப்ரேசஸ் எல்லாம் அவங்க கத்துக்கிறாங்க. ஸோ கத்துக்கவே இல்லை, அவங்க மட்டும் அப்படியே ஹிந்தியை தான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இது வந்து அரசியல்வாதிகள் ஒரு ஹிந்தி ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யற ஒரு இஷ்யூவா இருக்கலாமே தவிர மக்கள்கிட்ட விட்டா அது பிரச்சனையே இருக்காது. ஆனால் சில நபர்கள் அந்த மென்டாலிட்டியை வந்து மாற்றணும். அதுக்கு அறியாமையும் ஒரு காரணம். இப்போ விருப்பம் தான் இந்த இடத்துல ஒரு முக்கிய விவகாரம். திணிப்புங்கிறது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திணிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இரட்டை இலை சின்னம் வழக்கு டிடிவி தினகரன் பெயர் சேர்க்கப்படவில்லை. இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்குல டெல்லி போலீசார் நேற்றைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதுல டிடிவி தினகரன் பெயர் இல்லை. திரு ஞானி, விரைவில் அவர் மீது குற்றப்பத்திரிகையில் அவருடைய பெயர் சேர்க்கப்படும் டெல்லி காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. தனிப்பத்திரிகை தாக்கல் செய்வதா சொல்லியிருக்காங்க. தனிப்பத்திரிகை தாக்கல் செய்வதா சொல்லியிருக்கிறாங்க.
இப்ப இந்த கைது விஷயத்திலே வந்து அவர் ஏறக்குறைய 1 மாதத்துக்கு மேலா சிறையில இருந்தாரு. இதுல உள்நோக்கம் இருக்குன்னு ஒரு தரப்புல சொல்லப்பட்ட நிலையில இன்னைக்கு டெல்லி காவல்துறை விரைவில் அவர் பெயர் சேர்த்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப இதை உள்நோக்கமா பாக்குறதா இல்ல இது நடைமுறை தான் அப்படின்னு நம்ம கடந்து போறோம்? இது எனக்கு தினகரன் மேல என்ன தாக்கல் செய்யாமல் இருப்பதை பற்றிய பிரச்சனையை விட, ஏன்னா நாளைக்கு பண்ணிடப்போறதா சொல்றாங்க, ஆனால் அது இப்ப செய்யக்கூடும். அதை விட எனக்கு முக்கியமாகப்படுவது எந்த அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார்கள், யாருக்கு கொடுத்தாங்க, தேர்தல் ஆணையத்தில் யாருக்கு கொடுக்க முயற்சித்தார்கள் அப்படிங்கிறது குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கான்னு தான் நம்ம யோசிக்கணும். யாருக்கு கொடுக்க முயற்சி நடந்ததுன்னு யாருக்குன்னே சொல்லலைன்னா இப்படி ஒரு முயற்சி நடந்ததுன்னு எந்த அடிப்படையில் நிரூபிக்க முடியும்? இல்ல முதல்ல இருந்து அதுதான் சந்தேகம். அதாவது ஒரு நபர் இன்னொரு நபருக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார், யாருக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு இருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் யாருக்கு முயற்சித்தார், லஞ்சம் கொடுக்கணும்னு அவர் வாங்கினாருன்னு சொல்ல வேண்டியது, அவர் முயற்சித்தார்னு அட்லீஸ்ட் கொடுக்க முயற்சித்தார்னா யாருக்கு? அந்த பில்டிங் கொண்டு போய் கொடுக்க முடியுமா? எலெக்ஷன் கமிஷனுக்கு யாரோ ஒரு மனிதனுக்கு தானே அங்க கொடுக்க முடியும். யார் அந்த மனிதர்? ரெண்டாவது, இந்த சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்ல திரு தினகரன் வந்து சேர்க்காம இருந்தாங்கன்னா கேஸே கிடையாது. ஏன்னா சுகேஷ் சந்திரசேகருக்கு இரட்டை இலை பெறுவதற்கு என்ன சம்பந்தமே இல்லையே. அவர் அதிமுக இருக்காரா? அவர் எதுக்கு இரட்டை இலை பெறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும்? சரி, தினகரனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரைம் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது என்ன மோட்டிவ், என்ன காரணம் அப்படிங்கிற, எதுக்காக இது செஞ்சாங்க அப்படிங்கிற மோட்டிவ் இருக்கணும். திரு தினகரனுடைய பேர் வந்து சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்ல போடலைன்னா கேஸே கிடையாது. ஆனா ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி ஆடியோ ஆதாரம் இருக்கு, இன்னும் பல்வேறு வகையான ஆதாரங்கள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. அதனால வந்து அடுத்த கட்டமாக அந்த விசாரணை இன்னும் முடியல, இன்னும் கொஞ்ச நாள்ல முடிச்சிட்டு நம்ம சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்ல அவர் பேரை சேர்த்து போடுவாங்க. ஏன்னா போடலைன்னா அதுல கேஸே கிடையாது. ஸோ நிச்சயமா வந்து அவர் பேரு, இந்த மல்லிகார்ஜுன்கிறவர், அந்த 2 பேருடைய பேரை சேர்த்து அவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் அடிப்படையாக திரு ஞானி கேட்பது போல் யார் அந்த நபர், அது யாருக்காவது லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார், அவர் வாங்கினாருன்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை. ஆனா யார்கிட்ட கொடுக்க முயற்சித்தாங்கிற பேரே வரலையே இது வரைக்கும். திரு ஞானி, அப்ப இந்த விவகாரத்திலையும் இதற்கு பின்னணியில அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் சந்தேகமே இல்லை, நிச்சயமா அரசியல் இருக்கு. அதனால்தான் இந்த குற்றப்பத்திரிகை 2ஆ பிரிக்கிறது, துணை பத்திரிகை ஆக்குவது, இவையெல்லாம் பின்னால வேற பேரங்கள் நடந்து கொண்டிருக்கவங்க சந்தேகத்தை நிச்சயம் எழுப்புது. அது என்ன அரசியல் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல தொடர்ந்து அழுத்தம், திருமதி சசிகலா குடும்பத்தின் மீது தொடர்ந்து அழுத்தம் வந்து இருக்கிற. இப்ப முந்தானத்து பாத்தீங்கன்னா கர்நாடகா சிறையில வந்து 2 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு ஒரு புகார் ஒண்ணு. அங்க பாருங்க, யாருக்கு கொடுத்தாங்கன்னு ஒருத்தர் சொல்லப்படுறாரு, யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு நபர் பேர் சொல்லப்படுது. அவர் வாங்கினாரோ இல்லையோ, ஆனா அவர் பேர் சொல்லப்படுது. இந்த வழக்குல யாருக்குன்னு சொல்லப்படுது சொல்லியே. அதாவது இந்த மாதிரி ஒரு கேஸ் முதல்ல என்ன நினைச்சோம், சரி முதல்ல வந்து இந்த இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, சார்ஜ் ஷீட்ல அது வந்துடும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அது யாருக்கு கொடுக்க முயற்சித்தாங்க, அவங்களோட தொடர்பு ஏதாவது இருந்ததா, ஏன்னா அவங்களுக்கு நீங்க கான்ஸ்பிரசின்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது இந்த பணம் வந்து கைமாறி இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, கைமாறாவிட்டாலும் அந்த பணத்தை கொடுப்பதற்கு ஒரு முயற்சி இருந்திருக்கிறதுங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆனால் யாரிடம் கொடுக்கிறதுக்கு முயற்சி, இதுக்கு பின்னாடி அரசியல் காரணம் இருக்குன்னு திரு ஞானி சொல்றாரு. நீங்க அது மாதிரியான பார்வை வைக்கிறீங்களா? அரசியல் நிச்சயமா வந்து என்ன அரசியலா இருக்கும்? இல்ல என்ன அரசியல்னா, அதாவது தொடர்ந்து ஒரு பர்செப்ஷன் என்னன்னா, மத்தியில் இருக்கிற பாஜக திருமதி சசிகலா குடும்பத்தையும் அவர்களை வந்து அரசியலில் வந்து இந்த பர்டிகுலர் அதிமுகவில் வந்து ஒரு ஆதிக்க நிலையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறதா மாதிரியும், அதனாலதான் தொடர்ந்து வந்து திருமதி சசிகலா முதலமைச்சராக இருக்கணுங்கிற அந்த பரிந்துரை கொடுக்கப்படும் போது ஆளுநர் 4-5 நாட்களுக்கு வரவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து அந்த ஜட்மெண்ட் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தாரு. ஜட்மெண்ட் வந்த அப்புறம் அது மாறி போச்சு. ஸோ அப்பவே வந்து ஒரு சந்தேகம், ஏன் இவர்கள் இந்த மாதிரி ஆளுநர் எங்க 4 நாளைக்கு போனாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்பு. ஏன்னா அந்த டைம்ல வந்து அவருக்கு ஒரு ரொம்ப முக்கியமான வேற ஒரு அலுவலகம் இருந்த மாதிரி தெரியல மும்பையில. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நிச்சயமா வந்து ஒரு சந்தேகம் வரும். அதனால வந்து இவர் முழுமையாக வந்து நிரபராதின்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அரசியல் காரணம் இல்ல, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த கேஸினுடைய டீடைல்ஸ் பார்க்கும் போதே இதுல வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேஸா இல்லையாங்கிறது நம்மளால கணிக்க முடியும். சரி திரு ஞானி, இப்ப குற்றப்பத்திரிகையில திரு டிடிவி தினகரன் பெயர் சேர்க்கப்படல, இந்த விவகாரம் அதிமுக அரசியல்ல என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்க்கலாம், இல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு பாக்குறதா? இல்ல, அதிமுக அரசியல் மீது தாக்கம் செலுத்துவது இந்த கேஸ்லாம் கிடையாது. அது பல்வேறு அமைச்சர்கள் வீட்டில் நடக்கிற ரெய்டு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது அடிப்படையில் நேரடியாக. இந்த டிடிவி தினகரன் மேலான ஒரு சுமை, ஒரு அழுத்தம் இதன் மூலமா குறைஞ்சிருக்கு நாம பாக்குறதா, இல்ல இது தாக்கத்தை ஏற்படுத்தினா என்ன ஏற்படுத்தும்? இல்ல, அழுத்தம் குறையுதுன்னு பாக்குறத விட திரைக்கு பின்னால பேரம் நடந்துகிட்டு இருக்குன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது பேரம் வந்து இவர்கள் பாஜக விரும்புகிற மாதிரி பேரம் அமையுமானால் இந்த கேஸ் எல்லாம் வந்து நீர்க்க செய்யப்படும். பேரம் அமையவில்லை என்றால் கேஸ்கள்லாம் அழுத்தம் அதிகரிக்கும். இதுதான் ரொம்ப தெளிவான விஷயம்.
அதிமுக அரசியல தாக்கத்தை ஏற்படுத்துமா இந்த விவகாரம்? இல்ல திரு ஞானி சொல்றது போல அடுத்த கட்டமாக இவங்க சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்டை எப்போ ஃபைல் பண்றாங்க, அதுல எவ்வளவு வலுவாக ஆதாரங்கள் கொடுத்திருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம பல முறை பார்த்திருக்கிறோம். நம்ம ஹிஸ்டாரிக்கல் அது வந்து காங்கிரஸ் அரசு பாஜக அரசுன்னு வித்தியாசமே பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட பாஜக காங்கிரஸ் என்ன செஞ்சாங்களோ அதுல பல விஷயங்கள் அதே தான் பாஜகவும் செய்யறாங்க. ஸோ அது மாதிரி இந்த ஏஜென்சிஸை பயன்படுத்தி கொண்டு அழுத்தம் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. நம்ம பல கேசஸ்ல பார்த்திருக்கோம். கேஸ் ஒரு கேஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து விசாரணைங்கிறது சில மாதங்களுக்கு இழுத்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஆறதில்லை. அப்படின்னா என்ன? அதாவது அவங்க மேல அவங்க நிரபராதிகள் எந்த விதமான ஒரு ஆதாரமும் உங்களுக்கு கிடைக்கலையா, எதுவுமே தெரிவிக்கப்படுறது இல்ல. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல தமிழ்நாட்டில் நடந்த பல ரெய்டுக்கு அப்புறமே எந்த விதமான நடவடிக்கை. நம்முடைய தலைமைச் செயலாளர் மேல ரெய்டு நடந்துச்சு, அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அந்த வழக்கு? அப்புறம் அமைச்சர் விஜயபாஸ்கர் மேல ரெய்ட் நடந்துச்சு, அதுக்கப்புறம் சில பத்திரங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அது வந்து வெளியே வந்துச்சு. இப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உண்மையா பொய்யா, அது மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா, எஃப்ஐஆர் இல்ல. அதாவது அடிப்படையாக வருமான வரி சோதனை நடத்தும் பொழுது அதில் ஏதேனும் குற்றம் நடந்திருக்கிறது என்று ஏதேனும் ஒரு சந்தேகம் இருந்தால் அவர்களுக்கு அதை சிபிஐக்கு மாற்றுவதற்கு முழு உரிமை இருக்கிறது. அப்படின்னா குற்றமே நடக்கல. அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்றீங்க. இந்த வழக்குடைய பாதை எப்படி பயணிக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். MBBS சேர்க்கை 85% இடஒதுக்கீடு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திரு சுமந்த், மருத்துவ படிப்புக்கான அந்த மாணவ சேர்க்கையில மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு 85% உள் ஒதுக்கீடு சொன்ன அந்த தமிழக அரசாணையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குல உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு கொடுத்திருக்கு. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சட்ட நிபுணர்களிடம் கலந்து ஆலோசித்து மேல்முறையீடு செய்வோம் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு காலகட்டங்களையும் இந்த நீட் தேர்வு விவகாரம் ஒவ்வொரு கட்டத்தை இருக்கு. இப்ப இந்த அரசாணை ரத்துங்கிறது வந்து என்ன விதமான ஒரு மிகவும் எதிர்பார்த்தது ஒன்று. இது வந்து நான் வந்து இது ஜூன் 24ஆம் தேதி நான் பதிவு செஞ்சிருக்கேன் ட்விட்டர்ல. இது வந்து ரத்து கிட்டத்தட்ட உறுதியாக ரத்தாக போற ஒரு அரசாணை அப்படிங்கிறது ஜூன் 24ஆம் தேதி பல சட்ட நிபுணர்களும் இதே தான் சொன்னாங்க. ஏன்னா இதுல வந்து அதாவது சிபிஎஸ்இயில் படிக்கும் மாணவர்களும் ஸ்டேட் போர்டில் படிக்கும் மாணவர்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தான். அதாவது இந்த பாரபட்சம் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஈக்குவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீயிங் மேட் அன்ஈக்குவல் அப்படிங்கிறது தான் அந்த நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக 2 விஷயம். ஒன்று, அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவர் சொல்றது பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு மிக முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு ஜியோ மூலமா பண்ணியிருக்கீங்க. அதாவது அடிஷனல் டைரக்டர் மெடிக்கல் எஜுகேஷன் ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்காரு. அதை வந்து கேபினெட் வந்து விவாதம் கூட செய்யவில்லை. இதனுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் விவாதம் கூட நடத்தவில்லை. 2வது, அப்படி வந்து நீங்க இது சட்ட ரீதியாகவும் நீங்க கொண்டு வரல. அதாவது நீங்க சட்டப்பேரவையில கூடி ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றி அது மூலமாகவும் கொண்டு வரல, வெறும் ஒரு ஜியோ மூலமா இஷ்யூ பண்ணீங்க அப்படின்னு அதை வந்து அவர் சுட்டி காட்டுறாரு. ஸோ அது வந்து ஒன்று. 2வது வந்து இந்த அசம்ஷன், அதாவது இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3000 மெடிக்கல் சீட் MBBS சீட் இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா எல்லாம் போயிடுச்சுன்னா 2300 சீட்ஸ் 400 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சீட்ல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க, முதல் 300 சீட்ல 76 ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு தான் கிடைக்கும். அதுக்கு பின்னாடி வர சீட்ல என்ன ஆகும்? அதனால மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் போன்ற கல்லூரிகளில் படிக்கும் வாய்ப்பை இழந்து விடுவார்கள் ஸ்டேட் போர்டு மாணவர். அப்படின்னா மற்ற காலேஜ் எல்லாம் மட்டோன்னு ஸ்டேட் கவர்மெண்டே சொல்லுதா? ஏன் தஞ்சாவூர்ல படிக்கிறவங்க மதுரை படிக்க கூடாதா, திருநெல்வேலி படிக்க கூடாது? அது என்ன லாஜிக் அப்படிங்கறத நான் என்ன கேட்க, நீங்க ஒரு சட்டத்தின் முன் அடிப்படையாக அனைத்து கல்லூரிகளிலும் வந்து தரமான ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் கொடுக்கறோம். they will lose the opportunity of studying in மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். எப்படி ஒரு அரசு, நமக்கு தெரியும் ஆஃப் த ரெக்கார்ட், நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தவன். ஸோ நமக்கு தெரியும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் என்ன ஒரு பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸ் காலேஜ், அதில் எல்லாரும் விருப்பப்படுவாங்கன்னு. ஆனால் அரசே வந்து பாரபட்சம் பார்க்க முடியாது இல்லையா? அதாவது திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் படிக்கிறது சுமார், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறது கவுன்சிலிங்ல இன்ஜினியரிங் அப்படிதானே இருக்கு. இல்ல நீங்க அரசே அந்த மாதிரியான ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பது போன்று இருக்குன்னு அவர் சொல்றாரு. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அரசு தானே நடத்துது, யார் நடத்துறா? இல்ல அரசே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமா அது கொடுக்குது நீதிமன்றத்துலங்கிறது அவருடைய கவுன்சிலிங்லயே நீங்க காலேஜஸ் வெவ்வேறு பட்டியல் தரவரிசை பட்டியல் பண்ணி தானே பண்றாங்க. இந்த தரவரிசை பட்டியல்ல கவுன்சிலிங்ல நம்ம மாணவர்கள் போய் கலந்தாய்வுல எந்த காலேஜ் வேணுமோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாமே. அதுல வந்து அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இல்ல. இப்ப நம்ம இந்த விவகாரத்தை பார்க்கும்போது பிரச்சனை இருக்கு. இல்ல மிக முக்கியமா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அதாவது இந்த distinction on the basis of a distinction is being sought to be based on the institution.
அதாவது இது வரைக்கும் நீங்க ஏற்கனவே வந்து இடஒதுக்கீடின் அடிப்படையில் தான் நீட் தேர்வில் ரேங்க் வாங்குறவங்களுக்கு இடஒதுக்கீடு 69.5% இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் வந்து சீட் கொடுக்க போறாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை, எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லை. அதற்கு மேல் நீங்களே வந்து ஒரு ஆர்டிபிஷியல் டிஸ்டிங்ஷன், இந்த ஆண்டு நீட் தேர்வு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எழுத வைச்சது ரொம்ப ரொம்ப ஒரு அநீதிங்கிறது என்னுடைய கருத்து. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வாய்ப்பு டைம் கொடுத்துருக்கணும், அதுக்குள்ள வந்து நம்ம சிலபஸை இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும், அது வேறு. ஆனால் தேர் இஸ் 2 விஷயம். Without application of mind, இது ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. Without application of mind, this GO is bad in law. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாநில அரசு யோசிக்காம செஞ்சிருக்குங்கிறத நீதிபதி சொல்லியிருக்காரு. இந்த அரசாணை ரத்து குறித்த உங்க பார்வை? இல்லை, அரசாணை ரத்தாகும்போது சுமந்த் சொன்ன மாதிரி அது போட்ட அன்றைக்கே எல்லாருக்கும் தெரியும். அதான் நடக்க போகுது, கோர்ட்டுக்கு போன உடனே இது அடிப்படை போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே பிரச்சனை என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் மிக அதிக எண்ணிக்கையில் ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுப்பது எப்படி அப்படிங்கிறது அதில் இருக்கிற கேள்வி. அடிப்படை கேள்வி அதுதான். பெரிய எண்ணிக்கையில் படிச்சுட்டு வரவங்க ஸ்டேட் போர்ட்லேருந்து வராங்க, சின்ன எண்ணிக்கையில் சிபிஎஸ்சிலேருந்து வராங்க. அப்போ பெருவாரியான இடங்கள் சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு போயிட்டது அநீதியாக இருக்க முடியும் ஸ்டேட் போர்ட் மாணவர்களுக்கு. அப்போ ஸ்டேட் போர்ட் மாணவர்களுக்கு அநீதி ஏற்படாமல் அவர்களுக்கு பெருவாரியான இடங்கள் கிடைப்பதற்கு என்ன வழி செய்ய முடியும், அந்த வழியை யோசிப்பது தான் இது நடக்குது. இல்லை, தமிழக அரசு தரப்புல இருந்து நியாயமான விளக்கங்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்பயும் பார்த்தோம்னா கலந்தாய்வு ஒத்தி போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இருந்தாலும் இந்த உத்தரவை மேற்கொண்டு நாங்கள் மேல்முறையீடு செய்வோம், தமிழக மாணவர்களுடைய உரிமை, இது அரசுடைய கொள்கை முடிவு, இது நாங்கள் எந்தவித சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம்னு விளக்கம் கொடுக்கல. இல்லை, அது அரசுடைய தரப்பு. ஆனால் மேல்முறையீட்டிலும் கூட இந்த ஆணை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் தன்னுடைய தீர்ப்புகள் எல்லாவற்றையும் வழங்கியிருக்கு. அதனால் உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் இந்த மேல்முறையீட்டில் வந்து மாறுங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த கலந்தாய்வு தள்ளி போவதற்கான சூழல் இருக்கு, இதுக்கு யார் காரணம்? கலந்தாய்வு தள்ளி போவதற்கான சூழலுக்கு காரணம் மத்திய அரசும் மாநில அரசும். மத்திய அரசு நீட்டை இந்த ஆண்டே அறிமுகப்படுத்தியது ஒரு காரணம். மாநில அரசு அதில் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்காம தொடர்ந்து மாணவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருந்து கடைசியில் இப்போ வந்து சிக்கல்ல அழுத்தி இருக்கிறார்கள். இல்ல, அதாவது முழுமையா வந்து 2 தரப்பிலும் தவறு இருக்கு. மத்திய அரசு நிச்சயமா ஒரு குறைந்தது 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்கலாம், கொடுக்கல நீட் தேர்வில் இருந்து. அது வந்து மத்திய அரசு நம்ம குறை சொல்லலாம். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து ஒரு விஷயம் செல்லாதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. சட்ட நிபுணர்கள் பல பேர் சொல்றாங்க, எதுக்காக மாணவர்களை வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து நாங்க வந்து இப்ப மேல்முறையீடு போறாங்க. கிட்டத்தட்ட அனைத்து சட்ட வல்லுநர்கள் நான் பேசின எல்லாரும் சொல்றாங்க உறுதியா அது செல்லாதுங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சாக்க அவர் வந்து அந்த நீதிபதி குறிப்பிட்டிருக்கிற காரணங்கள் எல்லாம் பல தெளிவான காரணங்கள் சொல்லியிருக்காரு, இது ஏன் செல்லாதுன்னு. இப்ப மேல்முறையீடு செய்யறதுல வந்து நீங்க கவுன்சிலிங்கை தள்ளி வைக்க போறீங்க, போஸ்ட்போன் பண்ணி டைம் வந்து மாணவர்களுக்கு மேற்கொண்டு வேஸ்ட் ஆக போகுது. ஸோ நிச்சயமா வந்து இதே மாதிரி இப்போ பிஜியில் ஒன்று நடந்தது, பிஜியில் இன்னொரு பெரிய குளறுபடி நடந்திருக்கு. இப்போ என்ன அதில் என்ன ஆயிருக்குன்னா 1100 சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு ரிசர்வேஷன் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் சர்வீஸில் இருக்கிற நபர்களுக்கு 50% கோட்டா பிஜியில். இப்போ வந்து அந்த கோட்டா இவங்க என்ன பண்ணாங்க, அது ரிமோட் ஏரியாஸில் நீட் தேர்வின் மூலம் வரவங்களுக்கு 30% ரிமோட் ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு அரசு என்னன்னா இப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா ரிமோட் ஏரியா 170 ஆரம்ப சுகாதார நிலையம் தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, கடைசியில் 1200 சீட்ல 1300 சீட்ல வெறும் 70 சீட் தான் சர்வீஸ் கேண்டிடேட் இல்லாத கேண்டிடேட்டுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அதுவும் அநீதி, பிஜிலையும் அநீதி. ஏன்னா இந்த 30% மார்க் போடுறதுனால 1100 மார்க் வாங்குறவர் 1500 போயிட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் வந்து எல்லா சீட்டும் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு போகுது, வெறும் 70 சீட் தான் 1000 சீட்ல நான் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு போற மாதிரி. அந்த பிஜிலையும் குளறுபடி, யூஜிலையும் குளறுபடி. ஆனால் இது யாருமே பொறுப்பு கிடையாதுங்க. அதாவது யூஜில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அரசை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பொறுப்பு கிடையாதுங்கிற ஒரு ரொம்ப சேட் ஸ்டேட். சரி, இப்ப நம்ம அரசு சொல்லும் போது கல்வித்துறையில நிறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த பாடத்திட்டத்துல சிபிஎஸ்இ மாநில பாடத்திட்டங்களையும் நிறைய வேறுபாடுகள், குழப்பங்கள் இருக்கு. அதுல மத்திய மாநில அரசுடைய உரிமைகள் கூட இதுல விவாதிக்கப்படுது. அப்ப இந்த கல்வித்துறையில இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள், பாடத்திட்ட வேறுபாடுகள் தான் இதுக்கு முழுமையான காரணம்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்க? இல்ல, நிச்சயமா வந்து ஈக்குவல் சிலபஸ் கொண்டு வரணும், அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த ஈக்குவல் சிலபஸ் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கால அவகாசம். அதாவது நீங்க 2017-18 எழுதுற மாணவர்கள் ஏற்கனவே +1ல இருந்திருப்பாங்க. நான் சின்னதா இங்க வேறுபடுறேன். ரியல் பிரச்சனை ஈக்குவல் சிலபஸ் கூட கிடையாது. சிலபஸ் லார்ஜ்லி சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கு. சர்டன் டிசிப்ளின்ஸ்ல நீங்க பேசிக்ஸ் எல்லாத்தையுமே காமன் தான். உதாரணமா நீங்க வந்து சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பயாலஜிலையோ பிசிக்ஸ்லையோ கெமிஸ்ட்ரிலையோ மேத்தமேட்டிக்ஸ்லையோ அடிப்படைகளை நீங்க மாற்றி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிலபஸ் வைக்க முடியாது. எல்லா அடிப்படைகளும் எல்லா ஊர்லையும் சொல்லித்தான் ஆகணும். சோஷியல் சயின்சஸில் தான் வேறுபாடுகள் வர முடியும், அந்தந்த வட்டாரத்துக்கு ஏற்றபடி வேறுபாடுகள் வர முடியும். அப்போ இதெல்லாம் பேசிக் சிலபஸ் ஒன்றா தான் இருக்க முடியும்.
எங்க ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் வேறுபாடு வருதுன்னா நம்முடைய எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தில் மட்டும்தான் வருது. தேர்வு நடத்துகிற முறை இருக்குல்ல, தேர்வுக்கான தேர்வுத்தாள் முறை, எப்படி தேர்வுத்தாளை வைக்கிறோம், எப்படி அதை திருத்துகிறோம்ங்கிற முறை, அதுதான் சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டுக்கு இருக்கிற மிக முக்கியமான வேறுபாடு. அந்த வேறுபாடை களையறதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகும். அது ஆவதற்கு முன்னால் நீட் வருவதுதான் பிரச்சனை. இல்ல இப்ப இந்த தேர்வு முறை மாற்றங்களை கடந்து இன்னொரு விஷயமும் விவாதிக்கப்படுவது என்னன்னா, கல்வி வந்து பொதுப்பட்டியல்ல இருக்கு, அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தாதான் நம்முடைய மாநில உரிமைகள் காக்கப்படும். மத்திய அரசு இல்லாட்டி தமிழக உரிமை, இது மாதிரியான ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உரிமைகளையும் தலையிடக்கூடிய சூழல் வந்து பொதுப்பட்டியல் இருக்கிறதுனாலதான் காரணம்னு ஒரு பார்வை. இல்ல, இது வந்து ஏராளமான விஷயங்கள் வந்து பொதுப்பட்டியல இருந்து மீண்டும் மாநில பட்டியலுக்கு வரணும்ன்ற வாதத்தை நான் ஏற்கிறேன். ஆனால் பொதுப்பட்டியலில் தான் இது தொடர்ந்து இருக்க போகுதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா வேறு விஷயங்களை பேசணும். பொதுப்பட்டியலில் ஒரு விஷயம் இருந்தால் அதில் எந்த வரையறைகள் எல்லாம் மத்திய அரசுக்கு உரிமை இருக்கிறது, எதிலெல்லாம் மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறதுன்னு அதற்குள்ள அந்த வரையறையை ஏற்படுத்த வேண்டும். வெறும் பொதுப்பட்டியலில் இருக்க நீ அதில் என்ன வேணாலும் செய்யலாம், நானும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்க முடியாது. எதிலெல்லாம் மத்திய அரசு தலையிடலாம், தலையிட முடியாது என்ற அந்த வரையறுப்பதை தான் நாம் செய்ய வேண்டும். மத்திய அரசு எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்போகுது. அடுத்த ஆண்டு பொறியியலுக்கு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு, இன்னும் சில ஆண்டுகள்ல நாடு முழுவதும் கலை அறிவியல் படிப்புகளுக்கும் தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு, ஒரே நாடு ஒரே வரி, இந்த மாதிரி ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்கும் முயற்சின்னு அரசியல் ரீதியான ஒரு பார்வையும் இதுல வைக்கப்படல. இந்தியா போன்ற பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் பொதுப்பட்டியலும் தேவைப்படும், தனிப்பட்டியலும் தேவைப்படும். எல்லாமே தனிப்பட்டியல் மட்டுமே இருக்க முடியாது, எல்லாமே பொதுப்பட்டியல் இருக்க முடியாது. ஆனால் பொதுப்பட்டியலில் ஒன்று இருந்தால் எந்த வரம்பு வரைக்கும் மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது, எந்த வரம்பு வரைக்கும் மத்திய அரசுக்கு உரிமை இருக்கிறதுன்னு அதை வரையறுக்க வேண்டும். அது வரையறுக்கப்படாமலே இருக்கிறது, அதான் பிரச்சனை. இல்ல, இந்த பர்டிகுலர் விஷயத்துல என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் அதிக அளவில் மெடிக்கல் சீட்ஸ் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியா மெடிக்கல் சீட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளே வந்து நீட்டு தேர்வு வர வைக்கலாம். ஏன்னா நம்ம மாநிலம் வெளியே மாநிலத்துக்கு போகலாம். தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான மெடிக்கல் சீட் இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம், நம்ம அரசு நம்ம பணத்தோட வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம். அந்த அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான சீட்டுகளை ஏன் வந்து நம்ம வெளி மாநில மாணவர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியான ஒரு நமக்கு இல்லாமல் ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக், அந்த லாஜிக்ல மெரிட் இருக்கு. அது வந்து முழுமையா வந்து நம்ம நிராகரிக்க முடியாது. அதனாலதான் இந்த பொதுப்பட்டியல் தனிப்பட்டியல் அந்த விவாதம் வருது. ஆனால் அடிப்படையாக இந்த பர்டிகுலர் கேஸ்ல இப்ப என்ன செய்ய வேண்டும், இப்ப உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க போறாங்க. அந்த மேல்முறையீடு கிட்டத்தட்ட பல சொல்ல முடியாது, உச்சநீதிமன்றம் எப்படி முடிவு எடுப்பாங்க நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஆனால் பெரும்பாலான சட்ட வல்லுநர் சொல்றது இது செல்லாது, இது செல்லாத ஒன்றை எடுத்துக்கொண்டு திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போனா அங்கேயும் இதே தான் வரப்போகுது, காலதாமதம் தான் ஆகும், மாணவர்களுக்கு இந்த ஒரு நீதி கிடைக்காது அப்படிங்கிற அதாவது இந்த சிபிஎஸ்இ இந்த ஒரே ஒரு பாயிண்ட், இந்த சிபிஎஸ்இயை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஆண்டு காலமாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக சிபிஎஸ்இ மார்க்ஸ் வந்து ஸ்டேட் போர்ட் மார்க்கை விட கம்மி. கரெக்டா? இந்த நார்மலைசேஷன் சில ஆண்டு காலமாக தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் யாராவது சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மார்க் கம்மியா வாங்குறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற கோரிக்கை இங்க யாராவது தமிழ்நாட்டில் விவாதம் நடந்துச்சா? அதுலயும் தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. அதாவது சிபிஎஸ்இல படிக்கிறவங்க எல்லாம் வட இந்தியால இருந்து வந்தவங்க. அது ஒரு நீண்ட விவாதம். நமக்கு செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. எந்த விவகாரமா இருந்தாலும் தமிழக உரிமைகள் நிலைநாட்டப்படணுங்கிறதா எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கு. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.